வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த முற்றுப்புள்ளி யார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே தனக்கு தானே ஆப்பு வச்சுக்க போறாருங்க. எஸ்எஸ்கேவுக்கு இதுக்கு மேலதான் சும்மா அடி மேல அடி விழப்போகுது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்கே தான் மகனை யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கான தெரிஞ்சுக்கிற நேரம் தருணம் எல்லாமே கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல எல்லாம் இவரை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது தலைவன் அப்படியே சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் அந்த அஞ்சலி மறுபக்கம் எஸ்எஸ் கார்த்தி இவங்க கிட்ட இருந்து சொத்தை பறிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அது எல்லாமே பறிச்சிட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்தி சும்மா இருப்பாரா, உடனே வந்து டே எஸ்எஸ்கே மௌனம் உன்னை அடி அடின்னு அடிக்க போறான்னு வர பைரவி அஞ்சலி ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சுட்டு, டே உன்னால என்னடா பண்ண முடியும், உங்க ரெண்டு பேரும் உனக்கு உயிரோட வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து உயிரோட போகணும். நீ இங்க உயிரோட போனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட மோதணும். என்ன தாண்டி ஆளுல தாண்டி உன்னால தொட முடியுமாடா? டே பிள்ளைக்கா பயில உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, அசால்ட்டா அந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சு உங்க அண்ணன் கிட்ட இருந்து உன்னை தனியா பிரிச்சு உன் சொத்தை எப்படி நான் லவிக்கா அப்படியே சும்மா எடுத்த மாத்தியா? இதாண்டா என்னோட திறமை ஃபெசிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டதால இப்ப தெரியுதா? யாருக்கிட்ட இருந்தாலும் அசால்ட்டு சொத்தை பறிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன். இதுக்குதான் சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் என்கிட்ட நீ மோதணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு யோசிச்சு திங்க் பண்ணி மோதணும். இடத்த உடனே நீ உன் பாட்டுக்கு ஆனா இவன் தானே சின்ன பையன் ஈஸியா மோதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டக்கூடாது தம்பி. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு நம்ம கௌதம் இலக்கியா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேகமா வராங்க. வந்து ஒரு பக்கம் சண்டை அடிதடி அப்படியே சும்மா உருட்டு கட்டி எட்டு போயிட்டு எஸ்எஸ்கே பண்ணிடலாம் போட போறாரு. அந்த சமயத்துல திடீர்னு நம்ம ரேவதி இருந்து அடே இவனுக்கெல்லாம் அறிவு இருக்கடா, வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, பெத்த அப்பனை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீ போய் ஜெயில கழித்து என்ன போறியா, இவன் தாண்டா உன் அப்பன், உன்னை பெத்த அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எஸ்எஸ்கே திருன்னு முடிக்கிறா. ஏ ரேவதி சரியான நேரத்தை பார்த்து என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விட பாக்குறியா, என்ன சும்மா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் எதுக்கு சார் சும்மா சொல்லணும், உனக்கும் எனக்கும் பிறந்த பையன் இவன் தான். அடியே நீ இவ்வளவு நாள் கேட்டு இருந்தே என்ன யாரு ஏமாத்தனான்னு சொல்றது பாத்தியா, இந்த அழகன் தான் உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல அப்படியே சும்மா வருது போற கோபம் ஒரு பக்கம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பல்ல கடிச்சு நிற்க ஒரு பக்கம். கரெக்டா அந்த சமயத்துல போலீஸும் வந்துடுறாங்க. நம்ம இலக்கியா தகவல் படி போலீஸ் வந்து கரெக்டா நிக்க உடனே போலீஸ் ஜோப்ல இருக்கிற துப்பாக்கி அப்படியே லபக்குன்னு எடுத்து லொபக்குன்னு நீட்டுறாங்க பாருங்க. உடனே பாக்கணும் எஸ்எஸ்கேவுக்கு உயிரே போயிருது ஒரு பக்கம். என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நீ இருந்து ஒன்னும் செய்ய போறது, உன்னோட ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு, உன்னை அடிச்சு தரதா தானே இழுத்துன்னு போறதுல உன் சோழியை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எஸ்எஸ்கே அவங்க வைப்பு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்க. என்னதான் பண்ணுவோம் நடக்கட்டுமே. இப்படிதாங்க ஒரு பக்கம் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து ரேவதியை பார்த்து ஷாக் கொடுக்குறாங்க. என்ன இப்படிதான் நடந்துச்சா, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியாம போச்சே தெரியாம போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பதட்டத்தோடய பயத்தோடய போயின்னு இருக்காங்க. இதே போல போயின்னு இருந்தா லாஸ்ட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க. அதுக்கேற்ற தருணம் காலம் எல்லாமே வரதான் போகுது. அதுக்கான நேரத்துல எல்லாருமே ஒரு பக்கம் செம்மையா சிறப்பா அடிக்கதான் போறாங்க. அப்ப தெரியும் உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறது இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது கௌதம் இருக்காருல்ல அவர் வந்து ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா, ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எனக்குள்ளேயே கூணி இவ்வளவு நாள் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருந்தேன். அந்த உண்மை எல்லாமே இப்ப உங்களுக்கு சொல்ல வர தருணம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னு இருக்காங்க. உடனே பெரிய கட்டா எடுத்து ஒரு அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, டிஜிபி பிராண்ட் ஃபுட்ஸ் நல்ல பிராண்ட், அருமையான பேக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் தகவல்கள் எல்லாம் பறிப்பட்டு போயின்னு இருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரியாகவும் இருக்கலாம் சரியா எல்லாமே இருக்கலாம். இந்த மாதிரிதான் ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் ஓடி நின்று இந்த பிரச்சனை எல்லாமே சமாளிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காது, இனிமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது போல எதுவுமே நடக்க போறது இல்லை. இதுக்கப்புறம் தான் நீங்க ஆசைப்படாததுக்கு மேல பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. அது எல்லாத்தையும் நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் வடிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களோட நிலைமை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. யார் அந்த நபர், ஏன் இந்த மாதிரி நடக்க போகுது, எதனால நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க
போறீங்க. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க கௌதம் கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. பாரு கௌதம், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலேயாவது நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நம்ம இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதுக்கப்புறம் எதுவுமே இழக்க கூடாது, நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும், கார்த்தி புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்ல அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதானே தப்புதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிட்ட போய் கூடி குறுகி போய் அப்படியே நின்று இருக்காரு. நம்ம கார்த்தியும் கௌதமும் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அந்த பாத்துக்கிற தருணம் இருக்கு, அடடா என்ன ஆனந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான விஷயத்தை இனிமேல் நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இதுல இன்னும் என்னென்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் காத்துன்னு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு 1 by 1 விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறோம். அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்க போதுங்க. இன்ப அதிர்ச்சி அப்படி என்ன வரப்போகுது இன்ப அதிர்ச்சி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் ஆர்வமா தான் இருக்கும். எனக்கு அது நல்லாவே தெரியுது. அப்படி என்ன இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு தரப்போறாங்க, அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ற தகவல் தரும் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.